ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, பிரண்டை பொடி. அதாவது நிறைய பேருக்கு இப்போ முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின்ஸ் எல்லாமே 2 இயர்ஸ் பேக் வந்து நானும் ரொம்ப இந்த வலியை ஃபேஸ் பண்ணேன். எனக்கு ஒருத்தவங்க சொல்லி இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன். அப்போ நானும் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஆனா நான் சொல்றதை விட உங்க மூலமா சொன்னா நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ இந்த பொடி ரெசிபி நீங்க பார்த்துட்டு இதை நிறைய பேருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். அதான் என்னோட ஆசை. வாங்க ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பொடியை டெய்லி சாப்பாட்டுல ஒரு 2 டீஸ்பூன் கண்டிப்பா சேர்த்துக்கணும். அது சாதத்துல பிசைஞ்சுக்கிட்டாலும் சரி, இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டாலும் சரி, இல்ல ஏதாவது பொரியல்ல ஆட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல சட்னி இட்னி ஏதாவது அரைச்சி அப்படி சாப்பிட்டாலும் சரி, எப்படினாலும் சரி ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் நீங்க ஆட் பண்ணிட்டே தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், பேக் பெயின், ஜீரணம் ஆகலை, இல்லை பசி இல்லை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த பொடி நல்ல தீர்வாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரண்டையை யூஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம பிரண்டை பொடி பண்ண போகிறோம். இது மல்டிபர்பஸ் பொடி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பிரண்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து பொடி ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. பிரண்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையில் வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ எடுத்து கொஞ்சம் நல்லா ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். இல்லைன்னா கை வந்து அரிக்கும். பிரண்டை வந்து எலும்பு தேய்மானத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின், இடுப்பு வலி சொல்றோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாருங்க பிரண்டை எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். இலையும் அந்த ஒரு வேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதையும் கட் பண்ணிட்டு இந்த கண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கட் பண்ணிருங்க. அது ஜாயிண்ட், அது ரெண்டையும் கட் பண்ணி அதை எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற நார் ஃபுல்லா நீட்டா வந்துடும். எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். பாருங்க 4 கார்னர்லயும் இந்த மாதிரி வேர் மாதிரி நார் மாதிரி இருக்கும். அந்த நாரை வந்து கட் பண்ணிட்டு சென்டர்ல லேசா கட் பண்ணி இப்படி இழுத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற நாரும் நீட்டா வந்துடும். சின்ன சின்ன நூல் மாதிரி நார் இருந்தாலும் அதையும் வந்து இந்த மாதிரி கிளீனா எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு பீசஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த பாருங்க நான் எல்லாமே கட் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நார் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இதே மாதிரி நீங்க நார் எடுத்து இந்த மாதிரி சைஸ் பீசஸா கட் பண்ணி நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. நான் இன்னொரு பீஸ் கூட அதே மாதிரி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஏன்னா அந்த நார் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிடும்போது வாயில நார் வரும் இல்லையா, அதனால அது கண்டிப்பா கிளீன் பண்ணியே ஆகணும். பாருங்க இது மாதிரிதான் 4 கார்னர். ரொம்ப ஈஸி தான் பண்றது, ஒன்றும் கஷ்டமே இல்லை. இப்படி கத்தியோ இல்லை அருவாமனையோ உங்களுக்கு எது பழக்கமோ அதில் இப்படி வச்சு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இந்த குட்டி பீசஸாக அந்த மாதிரி கட் பண்ணி இப்படி எடுத்தீங்கன்னா நார் ஃபுல்லாகவே வந்துடும். இதே மாதிரி எல்லா பிரண்டையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நான் ஃபுல்லாக நாரெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி ஒரு கப்பில் எடுத்துட்டு இருக்கேன். கட் பண்ண பிரண்டை பீசஸை நீங்கள் எதுலையாவது அளந்துக்கோங்க, டம்ளர், கப்பு எதுலையாவது. நான் இந்த கப்பில் அளந்திருக்கேன். 1 கப்பு பிரண்டை பீசஸ் வந்திருக்கு. 1 கப்பு பிரண்டை பீசஸ்க்கு 1/2 கப்பு உளுந்து. நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துட்டு இருக்கேன், தோல் உளுந்து. நீங்கள் வெள்ளை உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கருப்பு உளுந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ளேம் வந்து லோவில் வச்சுக்கணும். நல்லா வாசனை வந்து லேசாக செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வறுத்துட்டோம், நல்லா வாசனை வருது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க லேசா அப்படி செவந்து வந்திருக்கு இல்லையா, இந்த அளவு வறுத்தா போதுமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம 1/2 கப்பு கடலைப்பருப்பை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும், லேசா செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வாசனை வருது, லேசா செவக்க ஆரம்பிச்சாச்சு. இதையே நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஸ்டவ் ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுக்கிட்டு நல்லா வாசனை வர வரைக்கும், செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துப்போம். பாசிப்பருப்பு சேர்க்கறதுனால பொடி வந்து நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆயில் எதுவும் சேர்க்காம ஃப்ளேமை வந்து லோவில் வச்சுக்கிட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா லேசாக செவந்து வர்ற வரைக்கும், நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துப்போம். பருப்பை கரெக்டாக வறுத்துட்டோம். இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து வறுத்துக்கலாம். இது ரொம்ப வறுக்க வேண்டாம், லேசாக சூடானா போதும். மிளகையும் நல்லா வறுத்துட்டோம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். கருப்பு எள்ளு 1/2 கப் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிய விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம். காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. எள்ளு பாருங்க நான் நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கேன், ஈரமாக தான் இருக்கு. அதே கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வறுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த ஈரம் இருந்தாலும் எவாப்ரேட் ஆகிடும். நல்லா வறுத்துக்கலாம். பாருங்க நம்ம கடாயில் போட்ட போது ஈரமாக இருந்தது, இப்போ வறுத்து கொஞ்சம் நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு, நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதையும் வந்து தனி கப்புக்குள்ளே எடுத்துக்கணும். நம்ம பருப்பெல்லாம் ஆட் பண்ணாலும் அதில் எடுத்துக்காம வேற ஒரு கப்பில்
இதை எடுத்து வச்சுக்கணும். நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக பார்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதே கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இது நல்லா ஈரம் போக நல்லா வறுத்துக்கணும். ஈரம் இருந்தது அப்படின்னா அப்புறம் பொடி வந்து கெட்டு போயிடும். இதையும் வந்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் கடாயில் லேசாக வறுத்துப்போம். ஏன்னா உப்புலேயும் ஈரம் இருக்கும் அப்படிங்கிறனால பொடி எல்லாத்துக்குமே உப்பு போடும்போது வறுத்து போட்டால் ரொம்ப நல்லது. பொடி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். வறுத்த உப்பையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை எப்படி பிரித்து கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்லே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம அரைக்கும் போது இது நல்லா மசிஞ்சிடும். புளியும் நல்லா வறுத்துட்டோம். எடுத்துப்போ பிளேட்டில் வச்சிடலாம். கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணி சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுத்துப்போம். எண்ணெயில் போட்டது அது கொஞ்சம் சாஃப்டாக ஆரம்பிச்சிடும். ப்ரெஸ் பண்ணி வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே கூட ஃபுல்லாக நல்லா வறுபட்டுடும். பாருங்களேன், இந்த மாதிரி கரண்டியால் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது ஃப்ளாட் ஆகிடும். இப்போ உள்ளேயும் ஃபுல்லாக நல்லா வறுபடும். நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா பவுடர் ஆகும். பெருங்காயத்தையும் நல்லா வறுத்துட்டோம். பாருங்கள், அப்படி ஃப்ளாட் ஆகிடுச்சு, நல்லா செவந்து வந்துடுச்சு. இதையும் நம்ம தான் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மிளகா வத்தல் ஒரு 40 கிராம் எடுத்துக்கலாம். மிளகு வேறு சேர்த்துருக்கோம், அந்த காரம் வேறு இருக்குது. ஒருவேளை நீங்கள் மிளகு சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் 50 கிராம் மிளகாயாவும் எடுத்துக்கலாம். நான் வந்து எண்ணி பார்த்தேன், மொத்தமாக 42 மிளகாய் இருக்குது. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணலை, நம்ம பெருங்காயத்துக்காக ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த எண்ணெயே இருக்குது, அதுவே போதுமானதாக இருக்கும். மிளகாயை நல்லா வறுத்துட்டோம். இதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானது கொஞ்சம் கொஞ்சமாக பிரண்டையை ஆட் பண்ணி நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பிரண்டை டீப் ஃப்ரை பண்ணுறதுனால அரிக்காமல் இருக்கும். கட் பண்ணும்போது கையில் அரிக்குது இல்லையா, சில சமயம் வந்து சில பிரண்டை ரொம்ப அரிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து நம்ம என்ன பண்ணாலும் சாப்பிடும்போது நாக்கில் கொஞ்சம் தொண்டையில் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா எந்த பிரண்டையாக இருந்தாலும் நமக்கு அரிப்புத்தன்மை இருக்காது, நல்லா தைரியமாக நம்ம சாப்பிடலாம். இதே மாதிரி எல்லா பிரண்டையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் வறுத்து நான் ஒரு வடிதட்டில் எடுத்துட்டேன். எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தாலும் ஃபுல்லாகவே வடிஞ்சிரும். இப்போ இது எல்லாமே சூடு ஆறட்டும். வறுத்து வச்ச பொடி மிளகாய் எல்லாமே நல்லா சூடு ஆறியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜார் ஈரம் இல்லாமல் இருக்கா செக் பண்ணி பாருங்கள். பெருங்காயத்தை அப்படி கையால் உடச்சி போட்டுருங்க. மிளகாயை காம்புலாம் நீக்கிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. நம்ம புளி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்சி ஜாரில் போட்டுருங்க. இதை இப்போது மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிளகாயை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு வகைகள் எல்லாமே, அதாவது எள்ளு பிரண்டை, அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொரப்பா, அதாவது 1-2 உடையிற அளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரண்டை, அதை ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துப்போம். நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. நல்ல உதிராக இருக்குது. நம்ம அந்த பிரண்டையை நல்லா எண்ணெயை வடிகட்டி ஆட் பண்ணதுனால தான் நல்லா உதிராக வந்திருக்கு. இப்போது வறுத்து வச்சுருக்கிற எள்ளை ஆட் பண்ணி இதையும் லேசாக அரைச்சிக்கலாம். ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம், லேசாக அரைச்சா தான் நல்லா வாசனையாக இருக்கும். எள்ளையும் ஆட் பண்ணி அரைச்சாச்சு. எள்ளு வந்து 1-2 உடஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். 1 டீஸ்பூன் வெல்லம், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லா ஃப்ளேவர்ஸும் பேலன்ஸ் ஆகும், அதனால தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். இதையும் மிக்சியில் ஒரே ஒரு தடவை ஜஸ்ட் ஒரு செகண்டுக்கு போட்டு எடுத்தால் போதும். அப்படிதாங்க, ஈஸியாக பிரண்டை இட்லி பொடி சர்விங்க்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கு நம்ம தொட்டு சாப்பிட்லாம், ரைஸ்லேயும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். நம்ம செய்கிற பொரியல் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படியாவது ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெகுலராக சேர்த்தோம்னா அந்த மூட்டு வலி இடுப்பு வலி அதெல்லாம் வந்து சரியாகும். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா 4 to 6 மாதம் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஈரம் இல்லாத ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள்.